நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி நடிப்பில் மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் அரண்மனை 4. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முதல் நாளில் அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லைனாலும் அடுத்தடுத்த நாளில் வரவேற்பு அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முதல் நாளில் இந்த படம் 4 கோடி வசூல் பண்ணிருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நேற்று இது கூடுதலாக 2 கோடி அதிகமாக பெற்று 6 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே ஓடுது. அதாவது ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ஓடிட்டு இருக்குதா தகவலாம் வந்துட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி இன்னும் 2 கோடி இல்லைனா 4 கோடி அளவுக்கு இது அதிகமாகும். அப்போ இன்றைக்கே ஒரு 8 இல்லைனா 10 கோடி அளவுக்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டுருக்குது. ஆக மொத்தம் 2 நாளில் மட்டும் இந்த படம் 10 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் அடுத்த நாளில் இது 15 கோடிக்கு மேலே வசூல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்ததால், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் கவர்ந்ததால் இந்த படம் அடுத்தடுத்த வாரங்கள் ஓடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அரண்மனை 4 இந்த சீரீஸ்லே இந்த படம் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விமர்சன ரீதியாக இதுக்கு நிறைய விமர்சனங்கள் தப்பாக வந்தாலும் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ந்துருக்குது. அதனால் இந்த படத்துக்கு வசூல் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூட்டங்களும் ஃபேமிலியாக வந்துட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்குது. விக்ரமுடைய மகன் துருவிக்ரம் அவர்கள் வருமா ஆதித்யா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கதையில் 2 படமாக எடுத்து 2 படமும் அந்த அளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த படத்துக்காக ரொம்ப நாள் அவர் வெயிட்டிங்கில் இருந்தார். மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்க போகிறதா ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் தள்ளி போச்சு. உதயநிதியுடைய மாமன்னன் படத்தை இயக்கிட்டு அப்புறம் வாழை அப்படின்ற ஒரு படத்துலையும் அவர் போயிட்டார் மாரி செல்வராஜ். அந்த படத்தையும் முடிச்சுட்டு இப்போ மீண்டும் துருவிக்ரம் அவருடைய ப்ராஜெக்டை தொற்றுகிறாரு. இந்த படத்தை பா ரஞ்சித் தயாரிக்கிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வருது. அதே போல் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பா ரஞ்சித் அவர்கள் தயாரிக்கிறார். அவுட் டுடே படத்தின் மூலமாக புகழ்பெற்ற கோமாளி படத்தினுடைய இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அடுத்ததாக எல்ஐசி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தை சந்தோஷ் இவன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போகிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பயங்கரமாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அஸ்வத் அப்படின்றவருடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை ஏஜஸ் தயாரிக்க போகிறாங்க. இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த படத்தினுடைய டைட்டில் ரிவீல் ஆகிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவரை பார்த்தாவே யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ ரொம்ப குஷியாகிடுறாங்க. அவர் பயங்கரமாக சுறுசுறுப்பாக நிறைய விஷயங்களை யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1996 கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்தியன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய கதையாகவும் இருந்தது. அதே போல் இந்த படம் சுதந்திர பீரியட் கதைன்றதால இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் வழங்கப்பட்டது. இந்த படத்தில் கமலஹாசன் மட்டும் இல்லாமல் சுகன்யா போன்றவங்களும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. காமெடியும் இதில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதனுடைய 2ஆம் பாகத்தை இப்போ கமலஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு மேலாக எடுத்துகிட்ருக்கிறாரு. இடையில விபத்துலாம் நடந்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு படம் சேலஞ்சர் அப்படின்ற ஒரு படத்தையும் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ 2 படங்களுடைய படப்பிடிப்பும் நடந்துகிட்ருக்குது மாறி. இப்போ இந்தியன் 2ன்றது இந்தியன் 3 வரைக்கும் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி 2 பார்ட்டாக எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் ஜூன் மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஜூலைக்கு தள்ளி போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. ஸோ அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.